எதிர்க்கட்சிகளே இல்லாத நிலையை ஏற்படுத்தவே ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்தை பாஜக அரசு கையில் எடுப்பதாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் குற்றம் சாட்டியிருக்கிறார். விருதுநகரில் செய்தியாளர்களிடம் பேசிய திருமாவளவன், அடுத்த மாதம் 2ஆம் தேதி விசிக சார்பில் நடைபெறும் மதுவிலக்கு மாநாட்டில் மத்திய அரசு மதுவிலக்கு தொடர்பான தேசிய கொள்கையை வரையறுக்க வேண்டும் என்றும் தமிழக அரசு மதுவிலக்கை முழுமையாக அமல்படுத்த வேண்டும் என்றும் கோரிக்கை வைக்கப்படும் என்று கூறினார். 10 ஆண்டுகளுக்கு மேல் பாஜக ஆட்சியில் இருந்தும் தமிழக மீனவர்களை பாதுகாக்க எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று குற்றம் சாட்டிய அவர், ஈழத்தமிழர்கள் பிரச்சனையும் எந்தவித முன்னேற்றமும் இல்லை என்றார். ஒரே நாடு ஒரே தேர்தல் மூலம் குடியரசுத் தலைவரின் ஆட்சி முறையை கொண்டுவர பாஜக அரசு நினைக்கிறது என்று அவர் சாடினார். ராம்நாத் கோவிந்த் அவர்களை சந்தித்து இது தொடர்பாக எங்கள் தரப்பு வாதத்தை நாங்கள் கோரிக்கை மனுவாக வழங்கியிருக்கிறோம். பாரதிய ஜனதா கட்சியின் பல்வேறு செயல் திட்டங்களுள் இதுவும் ஒன்று. ஒரே மதம் ஒரே தேசம், ஒரே தேசம் ஒரே கலாச்சாரம் என்பதைப் போல ஒரே தேசம் ஒரே தேர்தல் என்பதும் அவர்களின் அரசியல் செயல் திட்டங்களில் ஒன்று. இது மிகவும் ஆபத்தானது. குடியரசுத் தலைவர் ஆட்சி முறையை கொண்டு வருவதற்கு அவர்கள் முயற்சிக்கிறார்கள். எதிர்க்கட்சிகளே இல்லாத ஒரு தேசத்தை ஒரு கட்சி ஒரு ஆட்சி முறையை கொண்டு வருவதற்கு முயற்சிக்கிறார்கள். இதை கடுமையாக நாங்கள் எதிர்க்கிறோம்.